வணக்கம். இன்னைக்கு நம்ம நவராத்திரி ஸ்பெஷல் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். எபிசோட் 31 நம்ம போயிருக்கிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப அழகான அப்டேட்ஸ்லாம் உடனே அப்டேட் ஆகும். வாங்க உள்ள போய் ஒண்ணா பார்க்கலாம். பாருங்க, நமக்கு 3 கொலு பொம்மை இருக்குது. 3 மட்டும் இல்லைங்க, சாரி, கீழேயும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டிக்கானதுங்க, புதுசு எதுவுமே கிடையாது. எல்லாமே அந்த காலத்து தரக்கோட்டா மண்ணுன்னு சொல்லுவாங்க, அந்த மண்ணில் தான் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ராமர். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் இல்லாத பீஸ் தான் கொண்டு வந்து காமிச்சிக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம கடையில் போன வீக் மட்டுமே கொலு பொம்மையே 50 கொலு பொம்மை, அதாவது 50 கொலு பொம்மை போயிருக்குங்க. ஏன்னா இது கொலு சீசன்னால நமக்கு ஷாப்புக்கு வர்றவங்க எல்லாருமே கொலு பொம்மை இருக்கா அந்த மாதிரி தான் கேட்குறாங்களே. அதனால தான் நம்ம கொலு பொம்மை நம்ம ஷாப்பில் நிறையா வச்சுருப்போம். நம்ம ஷாப்போட லொக்கேஷன் உங்களுக்கு வேணா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதான் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அங்கே வந்து விசிட் பண்ணாலும் நீங்கள் விசிட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். நம்ம காட்டுறது வீக்லி ஒன்ஸ் டைம் தான் காட்டுவோம். ஆனால் நம்ம கடையில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருப்போம். நம்ம இந்த வாட்டி கொலு பொம்மை எல்லாமே ப்ரைஸ் சொல்லி தான் சேல் பண்ண போகிறோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350. பாருங்க, ஒரு கிருஷ்ணர் ரொம்ப அழகாக உட்காந்து வெண்ணெயை சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி. இதுலேயுமே ஒரு டேமேஜும் கிடையாது, நல்லா நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 450. ஒரு ஷோக்கு வைப்பாங்க இந்த மாதிரிலாம் நிறைய கொலுவில், அதான் கொலுவோட ஸ்பெஷல். இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும், நான் நிறைய வாட்டி பார்த்துருக்குறேன், ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈச் 100 ருபீஸுங்க, ஒன்று 100 ருபீஸ். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரேர் பீஸு. ஸோ ஈச் 500. இது 500, இது 500 அண்ட் இது ரெண்டுமே 500. ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது கிடைக்கவே கிடைக்காது. இதெல்லாம் ரேர் பீஸு. சொன்னேன் நான் அப்போவே, இதெல்லாம் மறுபடியும் அகைன் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா கூட செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் இல்லாமல் நான் உங்களுக்கு டேமேஜ் இல்லாமல் பத்திரமா அனுப்பவும் செய்யணும். அதனால தான் இது ஈச் 500 ருபீஸ். அழகாக இருக்குதுன்னு பாருங்கள், மீனாட்சி ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு டேமேஜும் இல்லை, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், சடை பின்னல் கூட அவ்வளோ அழகாக கிளியராக கொடுத்துருக்குறாங்க. கண்ணார் கூட எந்த ஒரு டேமேஜும் இல்லை, ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது. ஆனால் ஓல்டு பீஸ் தாங்க. நான் அகைன் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எதுவுமே புதுசு வாங்கி சேல் பண்ணுற இதே கிடையாது, நம்ம ஆன்டிக். ஓகே, அதுவும் இல்லாமல் இது ரொம்ப நீட்டாகவும் இருக்குது. இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 499. நம்ம உட்காந்துருக்கிற மாதிரி கிருஷ்ணர் அப்போல பார்த்தோம், இது நிற்கிற மாதிரி கிருஷ்ணர், குட்டி கிருஷ்ணர் தான், பார்த்துக்கோங்க. ஒரு டேமேஜும் இல்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு 499 தான். மகாலட்சுமி எவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதெல்லாம் மண்ணிலே உட்காந்து செஞ்சு அழகாக பெயிண்ட்டும் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் ஹைலைட்டு. இதுவுமே பார்த்தீங்கன்னா 499. பாருங்கள், எல்லாரோட ஃபேவரட் புட்டுக்கோடம், கேரளா புட்டுக்கோடம் தாங்க இது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, நல்ல வெங்கலங்க. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 100 இயர்ஸ் ஓல்டு. இங்கே பாருங்கள், உள்ள சில்லோட கிடச்சிருக்கு. சில்லு கூட பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் வச்சு ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, எதுவுமே எந்த டேமேஜுமே இல்லை, அவ்வளோ நல்ல கண்டிஷனில் கிடச்சிருக்குது. அப்படி ஏதாச்சும் நமக்கு நெரிசல் இருந்துச்சுன்னா கூட நான் நெரிசல் எல்லாமே நம்ம எப்போதுமே கிளியர் பண்ணி தான் கொடுக்குறது. நம்மக்கிட்ட எப்போதுமே வாங்குறவங்களுக்கு தெரியும், நம்ம நெரிசலோட கொடுக்க மாட்டோம், நம்ம அதெல்லாம் சரி பண்ணிடுவோம். போன வீக் சண்டே மார்க்கெட்டில் நிறைய பேர் என்னை மிஸ் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். நிறைய டிஎம் வந்துச்சு ஏன் போடலன்ட்டு. அது ஸ்மால் ஹெல்த் இஷ்யூனால நம்மளால் அப்டேட் பண்ண முடியல. அதனால தான் நவராத்திரி ஸ்பெஷலாக நம்ம வந்தாச்சு. இங்கே பாருங்கள், எல்லாரோட ஃபேவரட் கடாயே நிறைய பேர் கேட்டீங்க. அதுவும் இந்த மாதிரி மீடியம் சைஸ் எப்பயாஸ் தான் கிடைக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி போட்டது கூடயுமே லார்ஜ் சைஸ் தான் ரெண்டுமே. இது ஒரு 3 வீக்ஸ் கண்டினியூஸாக போட்டுருந்தோம். அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா லார்ஜ் சைஸ்லாம் கிடச்சிச்சு. அதாவது மீடியமும் இல்லாமல் லார்ஜ் இல்லாமல் சைஸு. இது நல்ல மீடியம் சைஸு. அதுவுமே பார்த்தீங்கன்னா கேரளா கடாய் பாருங்கள். நம்ம பாலிஷ் பண்ணி நீட்டாக வச்சுக்கனால தான் இந்த மாதிரி இருக்குது. இது ஆன்டிக் பாலிஷ் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம், புதுசு கிடையாது. அதோட செட்டாக ஒரு ஸ்பூனும் கொடுத்துருக்குறோம், பார்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. டிசைனுமே பார்த்தீங்கன்னா இப்போக்குள்ள டிசைன் இல்லைங்க, பார்த்தீங்கனாலே அதோட அம்சங்களே உங்களுக்கு தெரியும். நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். 3 இன்ச் இருக்குது ஹைட்டு, வித்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச் இருக்குது. எவ்வளோ கிருஷ்ணர் அழகாக இருக்காரு பாருங்க, பார்த்துக்கோங்க. அது அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அவர் நல்லா புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி இருக்கும். என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான் இதோட மெட்டீரியல். ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்குது. இதோட ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் இருக்குது. அதே மாதிரி ஒரு குட்டி கிருஷ்ணர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அவ்வளோ டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கை வேலை. பின்னாலாம் பார்த்தீங்களா அந்த ஜடை கூட அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸ்லாம் நமக்கு இப்போ தான் 2 பீஸ் கிடச்சிருக்கு. அதனால தான் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப அழகாகவும் இருக்குது. நம்ம கொலு டைமில் நீங்கள் கொலு பொம்மை தான் வைக்கணும், இந்த மாதிரி நீங்கள் சாமி கூட வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ச் இருக்குது. ஒரு மினி கூஜா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாழைப்பூ கூஜாலேயே ஒரு மினி சைஸு வித் கிளாஸோட கிடச்சிருக்குங்க. வெங்கல பீஸ் தான் இதுவுமே, அதாவது பிரான்ஸ் தான் இதோட மெட்டீரியல். இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டி கிளாஸ், எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்களேன்.
பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் கண்டிஷனாக கிடைக்கிது, எப்பயாச்சும் தான் கிடைக்கும். உள்ளேயுமே நீட்டாக தான் இருக்குது. நீங்கள் வாஷ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டேமேஜ் கூட கிடையாதுங்க. அவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி மினி சைஸில் எப்பயாச்சும் தான் வரும். லார்ஜ் சைஸ், மீடியம் சைஸ் தான் ஈஸியாக கிடைக்கும். மினி சைஸ் வந்துட்டு ரேர் பீஸ். ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. நல்லா லாக் ஆகும். நம்ம வாலில் அப்படிலாம் நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல தொங்க விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், உள்ள மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஹேங்கர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இந்த மாதிரி நல்லா வச்சுக்கலாம், எங்கனாலும் ஃபிட் பண்ணி. பாருங்கள், சரஸ்வதி ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்துட்டு என்ன எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழில் நேம் எழுதலை. ஸோ நமக்கு அது என்ன லாங்குவேஜ்னு தெரில. அதுவும் பாருங்கள், இது என்ன மெட்டீரியல்னா பிராஸ் தான் இதோட மெட்டீரியல். நகாஸ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாருங்க, பின்னாடியும் பார்த்துக்கோங்க, நீட்டாக இருக்குது ரொம்ப. பட் இங்கே ஒரு கிட்டி லேம்பும் வச்சுருக்காங்க. நம்ம லேம்பும் யூஸ் பண்ணிக்கலாம். லேம்பில் வந்துட்டு காப்பர் ரிவீட் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கோங்க. இது பாருங்க, எல்லாரோட ஃபேவரட் அகெயின் நமக்கு ஆயில் சிட்டிஸ். நல்ல பெரிய சைஸில் இங்கே பாருங்க, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸில் நீட்டாகவும் கிடச்சிருக்குது. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் செக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இதில் தங்கம் இருக்குங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுருக்குறாங்க. அதனால தான் இந்த மாதிரி செக் பண்ணுறது தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. மற்றபடி அது டேமேஜ்லாம் எதுவுமே கிடையாது. ரெண்டுமே பார்த்துக்கோங்க, நல்ல பெரிய சைஸு. அதே மாதிரி ஒரு ஸ்மால் சைஸு ஆயில் சிட்டி இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், க்யூட்டாக. இந்த மாதிரி ஆயில் சிட்டிஸ்லாம் எப்பயாச்சும் தான் கிடைக்குது இப்போலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. இதோட சைஸு, வெயிட் டீட்டெயில்ஸ்லாம் நான் மேலே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நாளிலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி இருக்குது பாருங்கள். வெங்கலம் தான் இது வந்துட்டு, அதாவது பிரான்ஸ் தான் இதோட மெட்டீரியல். உள்ளேயுமே பார்த்துக்கோங்க, இதெல்லாம் அந்த காலத்தில் நெல் அளக்கிறதுக்கு தான் வச்சுருப்பாங்க. இப்போ வந்துட்டு எல்லாருமே பூஜை ரூமில் வைக்கிறதுக்கு தான் கேட்குறாங்க. அதனால தான் நம்ம போட்டிருக்கிறது. பார்த்துக்கோங்க. குழம்பு சட்டி எவ்வளோ அழகான குழம்பு சட்டின்னு பாருங்கள். உள்ளேயுமே நீட்டாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு குழம்பு கரண்டி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வெங்கலம் தாங்க இது எல்லாமே. பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஆன்டிக்கான ஒரு குழம்பு சட்டிங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ஆன்டிக் பவுல் ஏன் இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கிது, எப்பயாச்சும் தான் கிடைக்கும். நான் வந்துட்டு போன வீட்டில் போட்டிருப்பேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது வேறு விதமாக இருக்கும். இதோட ஷேப் பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க, நல்லா ஒரு 100 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்குங்க இந்த பவுல்லாம் செஞ்சு. நம்ம இதெல்லாம் வந்துட்டு பார்த்துருப்போம் அந்த காலத்தில். இப்போலாம் நம்ம எல்லாமே ஷாப்பில் தான் வாங்கி சாப்பிட்றோம், இடியாப்பம் எதுனாலும். ஆனால் இது மாதிரிலாம் நம்ம அம்மாலாம் பண்ணுவாங்க, நானே பார்த்துருக்குறேன். இது வந்துட்டு பிரான்ஸ் தான் மெட்டீரியல். கடையிலலாம் பார்த்தீங்கன்னா பிராஸில் கொடுப்பாங்க. இது வெங்கலத்திலே கிடச்சிருக்கு. இது நான் அதை ரொம்ப ஓப்பன் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். எனக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண அவ்வளோவா தெரியாது. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், உள்ள சில்லு உள்ள பார்த்தீங்கன்னா சில்லு கொடுத்துருப்பாங்க. இது இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் உள்ளே அமுக்கிறதுக்கு. இந்த வாட்டி நமக்கு சில்லு வந்துட்டு ஒரு 3 சில்லு கொடுத்துருக்காங்க. இது இடியாப்பத்துக்கு, இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரில, அப்புறம் ஒரு முறுக்குக்கு. இங்கே பாருங்கள், இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பவுலு வித் ஹேண்டில். பவுலுங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெங்கலம் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி கட்டி வெங்கலத்தில் எந்த மாதிரி பீஸ்லாம் எப்பயாச்சும் தான் கிடைக்கும். உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி பீஸ் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ரொம்ப ரேர் பீஸுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. எனக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், அந்த லாக்கர் அந்த சைடில் இருக்கக்கூடிய இடத்த கூட பாருங்களேன், எவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாங்கன்ட்டு. ஸ்மால் சைஸை நம்பர் 2 இருக்கான்னு கேளுங்க. இங்கே பாருங்கள், அதுவுமே சேம் மாடல் தான். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்துக்கோங்க. உள்ளேயுமே பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்குது. நீங்கள் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செகண்ட்லேருந்து. அந்த மாதிரி கண்டிஷனுங்க. ரொம்ப ரேர் பீஸு. ஸோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அகைன் இந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கிடையவே கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ருக்மணி செட்டு. இது 2, அதுக்கப்புறம் இது 2. நான் அப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டும் போது தெரியும். நான் சின்னதுலேருந்து போகிறேன். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போமா? யோசிச்சு பாருங்க. இவ்வளோ குட்டி தூக்கில் இந்த மாதிரி ஒன்று வச்சு அதுக்கப்புறம் ஒரு லாக்கு. பார்த்தீங்களா, ரொம்ப ரேர் பீஸ்லாம் இந்த வாட்டி நமக்கு நிறைய கிடச்சிச்சு. எல்லாமே பார்த்து நீங்கள் அவ்வளோ ரசிக்கலாம் நம்ம வீடியோவில். இங்கே பாருங்கள், செமல்ல. எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வாட்டி நம்ம கலெக்ஷன்ஸு. பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக கிடச்சிச்சு எல்லாமே. குட்டி ருக்மணி. இதில் நம்ம எதனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இருங்க, நான் உங்களுக்கு அந்த இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் தான். இதுலேயே உள்ளே ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், உள்ளேயுமே நீட்டாக இருக்குது. அப்படியே நீங்கள் வாங்கி ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை. அவ்வளோ நல்ல கண்டிஷன் எல்லாமே. பாருங்கள், இதையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எல்லா ருக்மணிலையும் உள்ளே இப்படி இருக்குது. வாங்கி நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டின் கோட்டட், நல்லாவே டின் கோட்டடாக இருக்குது. 4மே செட்டாக கூட வாங்கிக்கோங்க. ஏன்னா ஏதாவது கிச்சனில் 4 செட்டை நீங்கள்
இப்படி நான் ப்ரஷ் கேமரா இதே மாதிரி நீங்கள் லைனாக உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா கூட ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதுவும் இந்த குட்டிலாம் ரொம்ப கிடைக்கவே கிடைக்கல, எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல, இந்த வாட்டி தான் நமக்கு கிடச்சிருக்குது பாருங்கள். அப்புறம் இது பாருங்கள், ஒரு ரைஸ் மெஷர்மெண்ட் தான், உங்கள் வீட்டில் ரைஸ் மெஷர்மெண்ட்டுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள் குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்படிலாம் சில பேர் பஞ்சபாத்திரமாகவும் யூஸ் பண்ணுறாங்க, வெங்கல பஞ்சபாத்திரமாகவும். நீங்கள் உங்கள் விஷயத்தை நீங்கள் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. கிரேப்ஸ் வாலில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுத்தையுமே ரொம்ப அழகாக குட்டியாக கொடுத்துருக்குறாங்க. அப்படிலாம் நீங்கள் கொலுவில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் நிறைய ஃப்ரூட்ஸும் வச்சு நான் பார்த்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. ரெண்டுமே வெங்கல பீஸ் தான், ஜோடியாக கிடச்சிருக்கு. ரெண்டுமே பேராக தான் நம்ம சேல் பண்ணுவோம். அகைன் நமக்கு டவா கிடைச்சிருக்குது, பிரான்ஸ் டவா. அதுவுமே இந்த மாடல் வந்து நமக்கு இதுக்கு மேலே எப்படி இருக்கணும் உங்களுக்கே தெரியும், ஹேண்டில் வேறு மாதிரி இருக்கும். இந்த ஹேண்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. நீங்கள் அப்படியே நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்பம் போடுறதுக்காக இருக்கட்டும். நம்ம வாஷ் பண்ணாமல் இன்றைக்கி கிடைச்சதும் நம்ம அப்படியே வச்சிட்டோம். இன்னும் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் கொடுக்கும்போது நான் கண்டிப்பாக க்ளீன் பண்ணி கொடுக்குறேன், ஏன்னா அப்படி கிடைச்சதும் உங்களுக்கு கிடைக்கணும். எனக்கு கிடைச்சது வரைக்கும் இப்போலாம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்க வைக்கணுங்கிறதுலாம் ரொம்ப ஆர்வமாக போயிட்டேன் நான். அதனால தான் உடனே வந்து அப்டேட் பண்ணிட்டேன். மற்றபடி எந்த டேமேஜுமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், ஹேண்டில் கூட இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டான ஹேண்டில், ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. இதோட சைஸ் எங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான் மெட்டீரியல். சைஸ் பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச் இருக்குது. ஒரு குட்டி காது வச்ச பவுலு, அதுவுமே பார்த்தீங்கன்னா உள்ளலாம் கையாலே பண்ணியிருக்கிறாங்க, சுத்தியல் அடிச்சே பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், அந்த காலத்து பீஸுங்க, ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. நீங்கள் அடுப்பில் வச்சு ஏதாவது சமைக்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படிலாம் சமைச்சு இதில் ஊற்றி வைக்கிறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்துச்சுங்க. அச்சு முறுக்கு அச்சு மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸுங்க, பிராஸ் கிடையாது, அதான் இங்கே ஹைலைட்டு. பிரான்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் இப்படி வச்சு வச்சுக்கலாம். அச்சு ஃபேவரட் மில்க் ஃபில்டர் ரெண்டுனா கிடச்சிருக்கு. ரெண்டுத்தில் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்வர் கோட்டன் போட்டிருக்கும், வித் சீலோடு இருக்கும். பார்த்துக்கோங்க, ஜெய்ப்பூர் மாடல் இது, பார்த்துக்கோங்க. ஒயிட் பிரான்ஸ் மாதிரி இருக்கும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் வெங்கலம், அதாவது பிரான்ஸ் மில்க் ஃபில்டர், நல்ல லார்ஜ் சைஸு. ஒரு ஜக்கு, இது வந்துட்டு துபாயில் பண்ண ஜக்கு, பார்த்துக்கோங்க. அதுலேயுமே போட்டிருப்பாங்க வெட்டெழுத்தில், பார்த்துக்கோங்க. ரொம்ப குட்டியாக மினி சைஸில் ரொம்ப க்யூட்டாக இருக்குதுங்க. பாருங்கள், இப்படி நம்ம வச்சுக்கலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் யூஸ் பண்ணுற கண்டிஷன் தான், உள்ளேயுமே நீட்டாக தான் இருக்குது. நீங்கள் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்கள், மில்க் கேனு. இதில் வந்துட்டு என்னது இப்படி இருக்குன்னா, அந்த காலத்துலேயே இந்த மாதிரி டேமேஜ் இருந்திருக்கு, அதை சரி பண்ணியிருக்கிறாங்க. நம்ம எப்போதுமே டேமேஜ்லாம் சொல்லிடுவோம், ஸோ டேமேஜ் இருக்கிறனால ப்ரைஸ் ஆல்சோ ரெடியூஸ் பண்ணி தான் கொடுப்பேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. உள்ளெல்லாம் பக்கா நீட்டு. கும்ப விளக்கு, இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் கும்ப விளக்குன்னு தான் சொல்லுவாங்களாம். நான் இந்த மாதிரி விளக்கு பார்த்ததே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம வீட்டில் எனி டைம் விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இதை யூஸ் பண்ணுவாங்களாம். உள்ளே பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி உள்ளே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிட்டு மேலே த்ரெட் போட்டு யூஸ் பண்ணிப்பாங்களாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அன்ன விளக்கு 3 அண்ணா கிடச்சிருக்குது. 3மே பார்த்தீங்கன்னா நீங்கள் 3த்தையும் சேர்ந்து வாங்கிக்கலாம், ஏன்னா 3மே ஒரே மாதிரி அன்ன விளக்கு தான். பார்த்துக்கோங்க, 2 ஸ்மால் சைஸில் இருக்குது, 1 மீடியம் சைஸில் இருக்கும். 3யுமே இப்படி நீங்கள் ஜோடியாக வச்சுக்கலாம். சாண்டில் பவுலு இந்த மாதிரி டைப் வந்துட்டு நிறைய பேருக்கு ஃபேவரெட்டு. பாருங்கள், ரொம்ப ஆன்டிக்கான இதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. இங்கே பாருங்கள், தூபக்கால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெங்கல தான் இதோட மெட்டீரியல், பிடிக்கிறதுக்கு கூட ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், சிம்பிளாக நீட்டாக பூஜைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மினி சூடத்தட்டு பார்த்துக்கோங்க, மினி சைஸு. கும்பா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான் மெட்டீரியல். போது இதில் ஏதாச்சும் நீங்கள் போட்டு கூட வச்சுக்கலாம், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதனால தான் நான் இப்போ மறுபடியும் அப்டேட் பண்ணுது. ஒரு சின்ன விபூதி தட்டு கிடச்சிருக்குது. இந்த மாதிரி ஷேப் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். வைக்கக்கூடிய பூஜை பவுல், ஒரு பவுல். நம்ம இதில் வந்துட்டு நம்ம எதனாலும் பண்ணிக்கலாம், நம்ம ஃபுட்டு செய்கிறதுக்கான யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா உள்ள டின் கோட்டட் பண்ணி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், பஞ்சபாத்திரத்திலே கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாக இருக்கும். நீங்கள் பஞ்சபாத்திரமாக தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்கலம் தான் இதோட மெட்டீரியல். ஒரு கெண்டி, பூஜைக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெண்டி, அந்த காலத்துக்குள்ள கெண்டிங்க. இப்போலாம் இதுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி நம்ம பூஜைக்கு தீர்த்தத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்கலத்திலே பூஜை பவுலு. இது வந்துட்டு எப்பயாவது தான் நமக்கு கிடைக்குது, ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. பிளேட்டு, பூஜைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டு, பிராஸ் தான் இதோட மெட்டீரியல். ஒரு பீஸ் தான் கிடச்சிருக்கு இந்த வாட்டி பிளேட்டு. அடுத்து ஒரு ஸ்மால் பிளேட்டு பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்படி வச்சு நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் அதாவது உங்கள் கொலுவுக்கு விசிட் பண்ணவங்களுக்கு இதை வச்சு ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். வாலில் மாட்டக்கூடிய வால் லேம்ப்ஸு, பூ இருந்துச்சு அதில். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு கேரளா சைடில் நாங்கள் ஒரு டெம்பிள் போயிருந்தோம், ஆட்டுக்கால் பகவதி அம்மன்ட்டு. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் அந்த ஒரு வால் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் ஃபுல்லாக இந்த லேம்ப் போட்டிருந்தாங்க.
இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்டிக் திங்ஸ். இதை பத்தின மற்ற டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு வேணா மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துக்க நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம நவராத்திரி முடிகிற வரைக்கும் நிறைய ஸ்பெஷல் போட்டே இருப்போம். ஸோ மிஸ் பண்ணாம பாய்.